படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புதுவிதமான கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறோம். படத்தில் ஒரு லவ் வந்துட்டு எவ்வளோ டீப்பாக பண்ண முடியும் அப்படின்றது தான் சார் கான்செப்ட். அது ஒரு புதுவிதமாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். வி ஹோப் ஸோ கன்வே ஆகும் நம்புகிறோம். லெட்ஸ் see. மியூசிக் எக்ஸ்ட்ராடினரி சார். எனக்கு பர்சனலாக மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஸ் ஆம் அ மியூசிக் ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. இது எப்போவுமே ஒரு மாதிரி சீரியஸான கதாபாத்திரத்திலே பார்ப்போம். இப்போ வந்து ஒரு லவ் ஜானரில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போர்ட்ரேட் ஆகிறார். ஃபார் ஷுர். மூவி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். டைரக்டர் ரமேஷ் இளங்கமணியோட ஃபஸ்ட்டு மூவின்னு சொன்னாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அது ஃபஸ்ட்டு மூவி மாதிரி இல்லை. ரொம்ப நல்ல அவுட்புட் வந்திருக்கு. நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. இந்த காலத்துக்கான ஒரு ஏஐக்கான ஒரு லவ் ஸ்டோரி. மெசேஜ் சொல்ல நம்ம வந்து என்ன சொல்கிறது, கண்ணிலே லவ் பண்ணாங்க, கடிதத்தில் லவ் பண்ணாங்க, தென் மெயிலில் லவ் பண்ணாங்க, டெலிஃபோனில் லவ் பண்ணாங்க. இது வந்து ஒரு மெசேஜ்லேயே லவ் பண்ணுறாங்க. அதை ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷனில் சொல்லியிருக்காங்க. மியூசிக்கில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. 2 சாங் தான் வருது. 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. லிரிக்ஸ் நல்லா இருக்குது. சைந்தவியோட வாய்ஸ் சொல்லவே வேண்டாம், அதுவும் சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக அந்த சாங்லாம் பயங்கர ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஹீரோட நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. என்னோடய ஃப்ரெண்டோட வந்து தான் பார்த்தேன். படம் நல்ல லவ் அண்ட் ஹாரர் ஃபீல் குட் மூவினா. எல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்லேருந்து போரிங்கே இல்லை. எல்லாமே நல்லா போச்சு. அப்புறம் ஹீரோயினோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எந்த இடத்துலையும் வந்து லேக் ஆகாமல் நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெனரேஷன் இந்த மாதிரி யாரையும் எதிர்பார்க்க முடியாது. பட் வந்து மூவி நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல. அதனால தான் வந்து படம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ரியாலிட்டியில் இல்லை, பட் படத்துலையாச்சும் இந்த மாதிரி இருக்கே. அந்த மாதிரி ரீல்ஸ்லாம் அப்படி தானே பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தான். ஆமாம், போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக படம் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. வணக்கம், மனிஷா ஸ்ரீ பேசுகிறேன். மெசேஞ்சர் படம் இப்போ தான் ஃபேன்ஸோட எல்லா ஆடியன்ஸோட நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபீல் குட் மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட ஐ திங்க் செகண்ட் ஹாஃப் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ ஹோப் வேர்ட் ஆஃப் மவுத் இந்த படம் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகிட்டு கண்டிப்பாக இந்த படம் வெற்றிகரமாக எடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஆடியன்ஸ் எதனால இந்த படம் பார்க்கணும்? எல்லா படத்துலேயும் லவ் ஸ்டோரி இருக்கும். இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ். ஒரு பையன் எப்படி ஒரு லவ்க்காக அது அவ்வளோ பியூராக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் லெவல். அவங்க நினச்சா ஒரு லவ் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அடுத்த லவ்க்கு போகாமல் அந்த ஒரு ஃபீலாக அந்த ட்ரூவாக இருக்கிறது. அந்த இதுக்காகவே கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். டெஃபினெட்லி இது எல்லா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். அண்ட் இது ஃபேமிலியோடு உட்காந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் ஹாரர்லாம் ஒன்றுமே இல்லை, பேயில் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. இட்ஸ் த்ரில்லர் மூவி. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை. படம் நல்லா இருந்தது சார். டேரக்டர் புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு, புது விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காரு. கொஞ்சம் காமெடியாகவும் இருந்தது, நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. அதான் புதுசாக இருக்குது. இந்த கதை கனெக்ட் ஆகுதுங்க சார், கனெக்ட் ஆகுது, நல்லா இருக்குது. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. லவ் தான். நல்லா இருந்தது சார், எஃபெக்டிவாக இருந்தது, நல்லா இருந்தது. போர் அடி டைம் போனதே தெரியலைங்க சார், நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணலாம் சார். மெசேஜ் ஒரு புதுசாக ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, ஏதோ ஒரு சொல்ல வந்திருக்காரு. ஏதோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் இன்னும் கன்வே பண்ணியிருக்கலாம். எல்லாம் சீன்ஸ் கதைகள் ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். பார்ப்போம். வாழ்த்துக்கள். மெசஞ்சர் படம் இப்போ நான் ஆடியன்ஸோடு பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய இடத்துல கிளாப் பண்ணாங்க. கிளைமேக்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.
ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆல்ரெடி பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க எங்களுக்கு. இப்போ ஆடியன்ஸும் அதே சப்போர்ட் கொடுக்குறாங்க. நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீக்கெண்ட் வந்துட்டு நீங்கள் மெசஞ்சர் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லா ஜானர்லேயும் படம் ஒன்றும் இல்லை. ஸோ இது நிறைய ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கும் நான் நம்புகிறேன். இந்த படம் என்ன நிறைய ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கும் நான் நம்புகிறேன். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது, நல்லா இருக்குதா, சூப்பராக இருக்குது. படம் செம்மையாக இருந்துச்சு. ஸ்ரீராம் கார்த்திக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. ஆல்ரெடி ஒரு கனிமடம்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் இது நல்லா சிறப்பாக இருந்துச்சு. இந்த படம் கிளைமேக்ஸ் அத்தரிச்சு. இது ஒரு புதுவிதமான கதை. இது மாதிரி வர வந்ததில்லை. நல்லா இருந்துச்சு, கதை செம்மையாக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் நடித்தவங்க எல்லாருமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. பாருங்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து. படம் நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் நைஸ் மூவி. நல்லா டிஃப்ரெண்ட் எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. மெசஞ்சர் படம் பார்த்தேனே. மெசஞ்சர் படம் வந்து ஒரு புது கதைக்களமாக இருக்குது. படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கதையில் வந்து கதாநாயகன் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் ஹிட் ஆகணும்னா இப்போ இருக்கிற பெரிய பெரிய டைரக்டர் நெல்சனாக இருக்கட்டும், மாரி செல்வராஜனாக இருக்கட்டும், பா ரஞ்சித் அண்ணனாக இருக்கட்டும், மணிரத்ன சாராக இருக்கட்டும், முருகதாஸாக இருக்கட்டும், சுந்தர் சியாக இருக்கட்டும், இவங்கள மாதிரி டைரக்டர்கள் இந்த படத்தை பார்த்து விமர்சனம் பண்ணால் மட்டும்தான் இந்த கதை வந்து கண்டிப்பாக படம் போய் மக்கள் மனசில் நிறையா பேர்த்திட்ட போய் ரீச் ஆகும். ஏன்னா இன்றைக்கி அப்படியே தான் திரையுலகம் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் அப்படியாப்பட்ட விஷயத்த ஒரு ஹீரோயினே கிடையாது, ஆனால் ஹீரோயின் கூட மேட்ரு பண்ணுவார். அப்படி தான் இந்த படத்துடைய மிக முக்கியமான ட்விஸ்ட்டு. அது கூட குடும்பம் நடத்துவார். ரொம்ப நல்லாயிருக்கு. மியூசிக் ரொம்ப அற்புதமான. இந்த மியூசிக் டைரக்டர் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், பெரிய அளவுக்கு இப்போ ஒரு ஏஆர் ரகுமான் அடித்து தூக்கிட்டு இன்றைக்கி சாய் அபுபக்கர்னா ஒரு மியூசிக் டைரக்டர் வந்திருக்கார். அவருக்கு டஃப்பு கொடுப்பார். இவர் நிச்சயமாக டஃப்பு கொடுப்பார். நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல பாட்டு, ஒரு பேத்தா சாங்கு, ஒரு காதல் சாங்கு ரொம்ப அற்புதமாக பண்ணி விட்டார், தெரிக்க விட்டார். ரொம்ப நல்லா இருந்தது. புது கதையே டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நல்ல இன்ட்ரெஸ்டாக போகுது படம். வாய்ப்பே இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். சூப்பர் படம். என்ன மெசேஜ் சொல்கிறாங்க சார்? இது மாதிரி அது ஒரு இது போல் குழந்தைய பெற்றெடுத்தது இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன் இந்த படத்தில். வித்தியாசமான கதைகளும் ஒரு அருமையாக எடுத்துருக்காங்க. ரொம்ப எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கல. சூப்பராக போகுது பாருங்க. சூப்பர். எல்லாமே சூப்பர். தேங்க்யூ. லைஃப் யாரும் சூசைட் அட்டெண்ட் பண்ணக்கூடாது. சூசைட் யாருமே ட்ரை பண்ணக்கூடாது. லைஃப் ஆஃப்டர் தட்.